வணக்கம் காவிரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். பாருங்கள், ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் ஸ்டார்டட். அஃப்கோர்ஸ் இஸ்ரேல் வாருங்கிறது என்னென்னா ப்ராக்ஸி ஃபார் யூஎஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஸோ இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு இன் ரிட்டாலியேஷன் ஈரானும் இஸ்ரேலில் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் பாம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தவிர பஹ்ரைன்லேயும் வேறு அமெரிக்கன் பேஸஸ் இருக்குது பாருங்கள், அங்கே கூட பாம்பு பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இனிஷியல் ஃபேஸில் பார்த்திங்கன்னா பம்பார்ட்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அண்டு மேபி அப்புறமேல் தான் அது டேப்பர் ஆகும், ஸ்லோவாக வெல்கம் டவுன். அண்டு இதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா திரும்பி வந்து ஷேர் மார்க்கெட்டை தான் போய் ஹிட் பண்ணோம். அண்டு மண்டே ஓப்பன் பண்ணும்போது தென் திருப்பி ஷேர் மார்க்கெட் குறைய செய்யும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏற்கனவே வந்து 300 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு ஃப்ரைடே அன்னைக்கு. அது ஃபர்தராக வந்து 24,000க்கு குறைச்சி தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோல்டு வில் ஷூட் அப் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரைடே அன்றைக்கி அதான் சொல்லிகிட்டு இருந்தேன். மேபி ஒன் மோர் ரவுண்ட் ஆஃப் கோல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இப்போ உண்மையாகும் போல் இருக்குது. அண்டு ஸோ தி இன்டர்நேஷ்னல் கான்ஃப்ளிக்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் டே ஆஃப்டர் அவர் பிரைம் மினிஸ்டர் லெஃப்ட் இஸ்ரேல் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்டு இது வந்து டேஞ்சரஸ் எஸ்கலேஷன் திஸ் டைம். இது வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒன் சைடடாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் காஸ் இருந்தது, அந்த லோக்கலைஸ்டாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அனதர் இம்பார்ட்டண்ட் பவர் வந்து உள்ளே வர்றாங்க வித் ஆல் த வார்ஷிப்ஸ் எல்லாமே அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. அண்டு அமெரிக்கன் பிரசிடெண்ட் ட்ரம்ப்பு சொல்லவே வேணாம். அண்டு அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த வார் வந்து முடிவுக்கு வராது போல் இருக்குது. அண்ட் ஸோ ஃபர்தர் நெக்ஸ்ட் 1 வீக் ஆஃப் பிக் சஸ்பென்ஸ் அண்டு ஷேர் மார்க்கெட் ஃபால் தான் சொல்வேன் நான். இந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மேக்ரோ டேட்டா வந்திருக்கு. அது என்னங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் இன்றைக்கி. ஜிடிபி வந்து Q3 நார்மலாக வந்து பிஃபோர் எண்ட் ஆஃப் February பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுதான் நேற்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து என்ன சேஞ்ச் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் இயரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து 2011-12 இருந்தது. அந்த பேஸ் இயரை மாற்றி இப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் 23 வந்து பேஸ் இயராக வச்சுருக்காங்க. தட் இஸ் 22-23 வந்து பேஸ் இயராக வச்சு இனிமேல் அதுலேருந்து தான் கால்குலேட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஐஎம்எஃபோட இது கூட பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சி கேட்டகரியில் போட்டாங்க. அண்ட் அதுக்கு கவர்மெண்ட்டோட வேர்ஷன் என்ன அப்படின்னா, பிகாஸ் நம்மளுடைய பேஸ் இயர் வந்து கரெக்டாக இல்லை, அதை மாற்றினா தான் நம்மளுடைய இந்த ஃபிகர்ஸ் அண்ட் டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் வந்து ஆஸ் பர் த ப்ரெசண்ட் பேஸ் இயரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜிடிபி குறைஞ்சிருக்கு. அதனால் நம்ம வந்து ஜப்பானை பீட் பண்ணிட்டோம், 5th பொசிஷன் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அது வந்து இப்போ வந்து இல்லை அப்படின்னு இந்த இதுலேருந்து ப்ரூவ் ஆகுது. அண்ட் ஆக்சுவலாக வந்து ஜப்பானை பீட் பண்ணதுக்கு அனதர் 1 இயர் ஆகும் போல் இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 27 தான் நம்மள ஜப்பானோட ஜிடிபியை வந்து கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன், ப்ரொவைடட் நம்ம இந்தியா க்ரோ பண்ணிகிட்டே இருந்தா அப்படின்ட்டு. ஆனால் Q3 ஃபிகர் பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் Q3 ஜிடிபி க்ரோத் பார்த்திங்கன்னா 7.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜிடிபி ஃபார் Q3 பார்த்திங்க அப்படின்னா இந்த Q3 அது பார்த்திங்க அப்படின்னா 7.8. இது வந்து ஆஸ் பர் த நியூ பேஸ் இயர் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணது. அண்ட் பார்த்தா ப்ரீவியஸ் குவார்ட்டரில் வந்து 8.4 இருந்தது. இதெல்லாம் வந்து இயர் ஆன் இயர் கம்பேரிசன். எந்த செக்டர் க்ரோ ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிவிஏ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அண்டு மேனுஃபேக்சரிங் செக்டர் க்ரோ ஆகிருக்கு. அதே சமயத்தில் சர்வீஸ் செக்டரும் க்ரோத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். பட் லாஸ்ட்டு குவார்ட்டரை கம்பேர் பண்ணோம்னா இது ஒரு பெரிய ஃபால் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த சர்டன் இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் வந்து எப்படி வந்து இந்த ஜிடிபி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கிளியராக ரிவீல் பண்ணோம்.
இப்போ பார்த்தீங்க நாமினல் ஜிடிபி தான். இப்போ வந்து கண்ட்ரியோட ஜிடிபியெல்லாம் நம்ம நார்மலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம நாமினல் ஜிடிபி தான் எடுத்து பேசுவோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாமினல் ஜிடிபி படி எவ்வளோ வருதுன்னா இது ட்ரில்லியன் ருபீஸில் கொடுத்துருக்கு. 357.14 ஏர்லியர். பட் ஆக்சுவலாக நவ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பேஸ் இயர் சேஞ்ச் பண்ணதுலேருந்து எவ்வளோ வருது அப்படின்னா 345.47 தான் வருது. ஸோ நம்ம வந்து இந்த 4 ட்ரில்லியன் எக்கானமி இருக்குது பாருங்கள் ஜப்பான், இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பீட் பண்ணலை அப்படின்னு எடுத்துக்கலாம். மேபி வி கேன் பீட் ஒன்லி இந்த ஃபினான்ஷியல் இயர் 27 தான் பீட் பண்ணுறோம், ஆர் அவங்கள கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. பட் ஆனால் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த ஜிடிபியை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரியோட ஸ்ட்ரெங்த்தை பார்க்குறது அர்த்தமே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார்ட்ஸ்டிக் என்ன அப்படின்னா த நாமினல் த பர் கேபிட்டா இன்கம், அதுதான் முக்கியமானது. அந்த பர் கேபிட்டா இன்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 80% ஆஃப் த பீப்புள் இன் இந்தியா வந்து ஸ்டில் ஏர்னிங் லெஸ் தென் 1.5 lakh rupees per annum. அப்படி இருக்கப்போது இந்த 4th 3rd ஆர் 5th என்ன பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு அதனால் நம்ம பாப்புலேஷன் மட்டும் ப்ளேம் பண்ணிட முடியாது. எதை ப்ளேம் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரலை அப்படின்னு நான் சொல்லணும். அண்டு தெர் இஸ் அ பிக் டிவைட் இருக்குது. அந்த இந்த டாப் 1%க்கும் இந்த பேலன்ஸ் 99%க்கும் பார்த்தீங்கன்னா பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பை தான் நம்ம வந்து குறைக்கணும், அதுதான் முக்கியமானது. 5th ஜிடிபின்னு சொல்கிறோம் பாருங்கள் ஜப்பான், அந்த ஜப்பானு ஆர் 4th ஜிடிபி வாட் எவர் இட் இஸ், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க பர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் லைக் $53,000 பர் கேபிட்டா இன்கம். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, அந்த பர் கேபிட்டா இன்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இதில் வந்து என்ன தோணுது அப்படின்னா ஒரு அனாலஜி தான் தோணுது. சப்போஸ் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து அந்த கும்பலில் வந்து சப்போஸ் பில்கேட்ஸ் உள்ள என்ட்ரு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த 11 பேரோட ஆவரேஜ் நெட்வொர்த் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும்? எல்லாருமே பில்லியனர்ஸ் ஆக போகிறாங்க, கரெக்டாக? ஸோ ஏன்னா ஒருத்தர் வந்து நியர்லி அபவுட் $150 பில்லியன் வச்சுருக்காரு, மித்தவங்களாம் மேபி மச் லெஸ். அண்டு அப்போ ஆவரேஜ் போட்டு போகும்போது பார்த்திங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் அபவுட் $15 பில்லியன் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் டாப் 100க்குள்ளேயே போயிடுவாங்க வேர்ல்டில். ஸோ நம்ம வந்து அதை பார்த்து நம்ம இது பண்ண முடியாது. ஸோ எல்லா 10 இந்தியன்ஸும் பிகம் அ ரிச் பீப்புள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ ஆவரேஜ் வந்து சம்டைம்ஸ் லை அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு இண்டிவிஜுவலாக தான் பார்க்கணும், அதுதான் த கரெக்ட் மெட்ரிக் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான். சரி, இதை விடுங்க. பட் இப்போ வந்து 5th 4th அந்த மாதிரி இதை வந்து கண்ட்ராவர்சியை விட்டுட்டு மித்த இதெல்லாம் பார்க்கலாம், இதனால் என்ன இதெல்லாம் அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. நார்மலி மெனி ஆஃப் த மெட்ரிக்ஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஜிடிபியை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணோம். 2 இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு இம்மீடியட்டாக தோணுது. என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் நம்ம வந்து பட்ஜெட் வந்தோன்னே சொல்லுவோம் ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு 4.3 4.5 அப்படின்ட்டு. அப்போ இந்த 4.5 வந்து எதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுன்னா அந்த ஜிடிபி, அதுவும் இந்த நாமினல் ஜிடிபியை கம்பேர் பண்ணி பார்ப்போம். அண்டு அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது குறையிறப்ப என்ன ஆகும், இந்த பர்சன்டேஜ் ஏறிடும். நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா 3% ஆஃப் த ஜிடிபி ரீச் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஃபிஸ்கல் டெபிசிட். ஆனால் நம்ம வந்து இப்போ சொன்னோம் பாருங்கள் 4.5லேருந்து 4.4 ரீச் ஆகிடுவோம் இந்த இயர் அப்படின்னு சொன்னோம் பாருங்கள், அது வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இது. அதே சமயத்தில் இன்னொரு இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய லோன் டு ஜிடிபி. அது கூட இப்போ வந்து இப்போ 56 55 அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஜிடிபி ஃபிகர் குறையிறனால என்ன ஆக போகுது அப்படின்னா அது வந்து 56.1 ஆர் 56.2 அது மாதிரி போயிட போகுது. அதனால் நம்மளுடைய அதர் அரித்மெட்டிக்ஸ்லாம் இதனால் அஃபெக்ட் ஆகும். அதுதான் கன்சர்னிங்.
கன்சர்னிங். ஏன் அப்படின்னா இன்னொரு பை 2030 வந்து கவர்மெண்ட்டோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட், இந்த கடன் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கடன், அதை ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது 50 கிட்ட கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் எப்பொழுதுமே டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணும்போது அது ரிலையபிளாக இருக்கணும், அது வந்து ஆத்தென்டிக்காகவும் இருக்கணும். அந்த எப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டு வந்து அதில் ஜாஸ்தி இருக்கோ அப்போ தான் வந்து உலகத்தை ஃபுல்லாக வந்து இதை பற்றி பேசுவாங்க. அண்ட் அதில் ட்ரஸ்ட் டெஃபிசிட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தென் வந்து அதுக்கு வந்து கண்ணு காது வச்சு பேசக்கூட செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம அசஸ் பண்ணுற போது, பேசியரை வந்து கரெக்டான இடத்துக்கு கொண்டாடும்போது, தென் வந்து பர்ஹாப்ஸ் இது வந்து நிறைய ட்ரூத்தை ரிவீல் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியன் எக்கானமி அசர்ச் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருக்குது. அதனால் ப்ராப்பராக வந்து குவான்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஜிடிபியே எல்லா கண்ட்ரிலையுமே பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். ஈவன் அமெரிக்காவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அது கால்குலேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வேறு வந்து அங்கே மோர் ஸ்ட்ரக்சர்டு ஆக்சுவலாக. அப்படி இருக்கிறப்ப இந்தியாவில் வந்து நியர்லி ஒரு 55% ஆஃப் த எக்கானமி வந்து ஸ்டில் அன்ஸ்ட்ரக்சர்டு தான், ஆர் வந்து அன்ஆர்கனைஸ்டு. அதனால வந்து அண்டு டெஃபினட்டாக சொல்லிடலாம் தட் வந்து ஜிடிபி ஃபிகர் வந்து நிறைய ஏரியாவில் வந்து நம்ம எஸ்டிமேஷன் தான் கொடுக்குறோம், நாட் த கரெக்ட் ஃபிகர் அப்படின்ட்டு. அதனால் அந்த எஸ்டிமேஷன் கூட ஆன கரெக்ட் பேசிஸில் டிட்டர்மைன் பண்ணால் பெட்டர் ரதர் தென் எக்ஸ்ட்ராபோலேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபேக்டர் அப்படின்னா இதுக்கு மேலே இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறது. அது கூட இப்போ வந்து ஃபேர்ம் ஃபவுண்டேஷனில் கொண்டாந்துருக்காங்க. அதனால நம்ம எதிர்பார்க்கலாம் அட்லீஸ்ட் இன் ஃபியூச்சர் வந்து இந்த டேட்டா வந்து மோர் அண்ட் மோர் ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் பார்ப்போம் எப்படி இருக்குது ஃபர்தர் டேட்டாலாம் வரும்போது அப்படிங்கிறத. தென் இப்போ வந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, பர் கேபிட்டா இஸ் மோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேதர் தென் த ஜிடிபி. அது ஆனால் இந்த ஜிடிபி இப்போ வந்து குறைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது முன்னாடிலாம் நம்ம வந்து டேப் வச்சு மெஷர் பண்ணுறோம் லெங்க்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த லேசர் பீம் இல்லாட்டா எலக்ட்ரானிக் மெத்தடை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா இது மோர் அக்யூரேட்டாக இருக்கும், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அண்ட் மோர் கரெக்ட் பேசிஸில் வர்றப்ப நமக்கு வந்து ஃபிகர்ஸ் கூட ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜிடிபி நம்பர்ஸ் வந்து நிறைய மெட்ரிக்ஸுக்கு வந்து அதை பேஸாக யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறது உண்டு. அண்ட் அதனால வந்து அது வந்து ரொம்ப நம்பத்தக்க ஃபிகராகவும் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோரோட ஆசையும். அது அட்லீஸ்ட் இனிமேல் படிப்படியாக அந்த பிளேஸுக்கு போவோம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதனால் நம்ம வந்து சரி இப்போ வந்து அந்த நாமினல் ஜிடிபி நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு. 357 lakh crores இப்போ 345 இருக்குது. அப்போ ஷ்ரிங்க் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா இந்த இது வந்து பேஸ்ட் ஆன் 3 reasons. என்னென்ன ரீசன் அப்படின்னா, பேஸ் இயரில் மாற்றம் இருக்குது ஒன்று, அதனால சேஞ்ச் ஆகிருக்கு. செகண்ட் வந்து டீஃப்ளேட்டர்ஸ், அது வந்து அது சேஞ்ச் இருக்குது. அப்புறம் இந்த டேட்டா சோர்ஸ் எங்கேருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம், எப்படி வந்து அதை எஸ்டிமேட் பண்ணுறோம் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸை அப்படிங்கிற அந்த இது வந்து ஈவன் மோர் ஃபர்மர் ஃபுட்டிங்ஸில் இருக்கிறனால இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுதான் என்னுடைய ஷார்ட் ரிவ்யூ ஆஃப் ஜிடிபி. அண்டு அதே சமயத்தில் கம்மிங் வீக் வந்து ஒரு பேட் வீக்காக இருக்கும் ஃபார் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் இது வரைக்கும் நம்ம வந்து இக்னோர் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து இக்னோர் பண்ண முடியாத அளவுக்கு எஸ்கலேஷன் இருக்குது. அப்புறம் ஒன் மோர் தேர்ட் பவரும் பிஹைண்ட் த சீன் இல்லாமல் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால் இது ஃபர்தராக எஸ்கலேட் ஆகும். அண்டு இதனால் டிஸ்ரப்ஷன் கூட இருக்கலாம் இந்த ஆயில் மூமெண்ட்டு அஸ் வெல் அஸ் ஆயில் ப்ரைஸஸில் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஏற்கனவே $71 இருந்தது. ஒரு 1 month பேக்கு கூட நம்ம இதை பற்றி பேசும்போது $75 அச்சீவ் ரீச் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குதுன்னு வேறு நான் பேசிகிட்டு இருந்தேன். அது கூட ரீச் ஆகலாம் மண்டே ஓப்பன் ஆகும்போது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் ரொம்ப பேட் சிச்சுவேஷன் ஃபார் த இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது
பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெட்டர் புட் இட் இன் த பேங்க் அண்ட் வெயிட் ஃபார் த குட் டைம் அப்படின்னு தான் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.